ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ரெக் சீசன் 2 அதோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு நல்ல ஃபுட் கொடுக்காம ஒரு மாதிரி காரமான ஃபுட் கொடுக்க வச்சுருப்பான் பிரைட்டு. மோலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனும் அது எல்லாமே சைனீஸ்க்கு கூட கொடுக்காம சாப்பிட்ருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததுமே மோலேவை பிடிச்சி ஒரே தள்ளு. அவள் அப்படியே ரூம்குள்ளே டேபிள் கிட்டே இடித்து விழுகிறா. அவள் ரொம்ப அழுதுருப்பா, ப்ளஸ் ரொம்ப டயர்டாக வேறு இருக்கா, ஏன்னா ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி. ஸோ பிரைட் அவள் பக்கத்தில் வர்றதை அவள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பின்னாடி போகிறா. இப்படி நோக்கு, நீ நீ வராது, என் பக்கத்து நீ வரக்கூடாது, நீ சொல்லியிருக்க என்கிட்ட வரமாட்டேன், வெட்டுரு. அப்படி சொன்னதான் தப்பாக போச்சு. என்னடி அவன் முன்னாடி என்ன காரி துப்பாத குறையாக நடத்துகிற? அவனுக்கு ஒரு நாள் அப்படியே துடிக்கிற, எனக்கு சாப்பாட்டை வச்சு துணிகிற. இங்கே பாரு, உனக்கே தெரியும் அந்த ஆன்சர். ஏன்னா நீ அவனை லவ் பண்ணுறல்ல? ஆமாம், நான் இந்த பிராணனை பிரேமிக்கணும். அது 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 அவனுக்கு தெரியுதில்ல. எங்களை சந்தோஷமாக விட வேண்டியதானே. ஏன் என் தங்கச்சி என்ன சைனீஸ் அவனை எல்லாத்தையும் எப்படி கஷ்டப்படுத்துகிற? உனக்கு தேவை இந்த குடம் தானே? இல்லை, எனக்கு நீயும் தேவை. ஏன்? எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே 1% காதல் கூட கிடையாதுன்னு. எனக்கு அது நன்னாய் தெரியும். அப்படி இருந்து ஏன் நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? ஏன்னா ஜேகே குணம் ரொம்ப பிடிக்கும், அதான். அவனை ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு காலத்தில் உனக்கு தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எனக்கு ஒரு பெரிய கெட்டது பண்ணிட்டான்டி. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எந்த எந்த கெட்டது எனக்கு மனசில் இல்லை. புரியல இன்னும். உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு பிடிச்ச பொருளை அவன் தூரமாக தூக்கி எறிஞ்சிட்டான். அதனால தான் முடிவு பண்ணேன் அவனுக்கு பிடிச்சது தூக்கணும்னு. அதான் உன்னை தூக்கிட்டேன். எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது நீ அவன் பொண்டாட்டின்னு. இங்கே வந்தல்ல, அப்போ சுத்தமாக ஐடியாவே கிடையாது. செம்மையாக இருந்த, கூட வச்சுக்கணும்னு தோணுச்சு, ஒரு மாதிரி மருந்தா. ஆனால் எப்போ நீ அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதோ அப்போ தான் எடுத்து திருப்பி அவனுக்கு தரவே கூடாதுன்னு தோணிருச்சு. தூக்கி எறியணும் ஒன்று அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்சத அவன் தூக்கி எறிஞ்சிட்டான்னு. அவன் எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. இல்லை, அவன் இருப்பான். நீ எப்படி சொல்கிற? நீ எப்படி சொல்கிற? அவன் இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான். இருக்க மாட்டான். இருப்பான், இருக்கவே மாட்டான். இருப்பான். ஆனால் நான் செத்துட்ருக்கேனே டெய்லியும். உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா மிருக மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ள நான் எவ்வளோ வழியில் டெய்லியும் செத்துட்ருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு காரணம் பிராந்தம் தாண்டி. பிரைட், பிராந்தம் மட்டும்தான். அவன் மட்டும்தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அப்போ நீங்கள் பிரைட்டை பார்க்குறீங்க, அவன் கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவனுக்கு டியர்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் டியர்ஸ் உங்கள் முன்னாடி ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு ஃபாஸ்ட்டாக வெளியில் போயிடுறான். அப்போ மோலேக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி ஜங்குக்கையே யோசிச்சுட்டு உட்காந்துடுறா. இங்கே நம்ம ஜங்குக்கிட்ட வந்தா அவனுக்கு அவ்வளோ வயிறு வலி, அப்படியே உருண்டுட்டுருக்கான் தரையில் படுத்து. மோலே குட்டி, என்னால் இந்த ஸ்டொமக் பெயினை தாங்க முடியல. இவ்வளோ காரத்தை அடி போட்டு கொடுப்பேன். எனக்கு தெரியும்டி தேவதை குட்டி, நீ கொடுக்கல, அந்த பண்ணாட தான் கொடுத்தான்னு. உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணுறேன். இந்த கடவுளுக்கெல்லாம் கண்ணே இல்லையாடி. உன்னை என் கூட சேர்த்தே வைக்க மாட்டானா? இந்த பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. இந்த சைனீஸை போய் கூப்பிட்டு வர சொன்னால் எங்கே போனான்னு தெரியலையே. மோலிகுட்டி, எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுறேன். என்கிட்ட படுத்து தூங்கிடுது போயிட போகிறா. வலிக்குதே. டே ஜெயே, சைனீஸா, அந்த புள்ள வருதா? கூப்பிட்டியா? நான் கூப்பிட்டேன்னு. என்னடா பண்ணிகிட்ருக்கா அவள்? எங்கள் மாமா வயிற்று வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னடா பண்ணிகிட்டு இருந்தா? டே, அவன்
அந்த பிரைட்டு தாயோலிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாடா. அது இந்த நேரத்தில் அந்த தாயோலி என் பொண்டாட்டி ரூமில் இருந்தானா? ஆ ஆ இந்த வயிறு வலி மயிறு வேற. என்னடா பண்ணிகிட்டு இருந்தா பிரைட்டு? ஏதோ தப்பாகுது என் செல்லத்தை. இல்லைடா, நம்ம மோளை சும்மா விடுமா? என் பக்கத்தில் வராதன்னு நான் சொல்லியிருக்கலன்னு கேட்டா. இன்னும் பிரைட்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்டா. அவன் ஒரு பொட்டை. மோளே தைரியமாக இருந்தா தெரியுமா? உன் ஆள்றா, தைரியமாக இல்லாமல் இருப்பாளா? ஐயோ, வயிறு வலி கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குடா சைனீஸா. நீ சொன்னதில்ல, அது செல்லம்டா, என்னை தாண்டி யாரையும் தொட விடாது. சரி, எங்கே அது? அந்த பிள்ளையை கூப்பிட்டு வர சொன்னால, எங்கே வந்துட்டுருக்காளா? டே, பிரைட் என்னை பார்த்த மாதிரி இருந்ததா, அதை ஓடி வந்துட்டேன்டா. ஓத்தா, நீ ஏன்டா அவனுக்கு பயந்துட்டுருக்க? இங்கே எனக்கு வயிறு வலிக்குதுடா, வந்தால் தான்டா சரியாகும், புரிஞ்சுக்கூட சைனீஸா. டே, நான் என்னடா பண்ணுறது? மாட்டிருந்தோன்னு மிச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு கனவு வந்துச்சுல்ல என்னை போட்டு தள்ளுற மாதிரி, அது உண்மையாயிருக்கும். ஐயோ, இப்போ அந்த புள்ள வராதா? அது வர சொல்கிறா, எனக்கு அது வேணும்டா. சைனீஸா, கொஞ்சம் தண்ணி எடு, அந்த தண்ணி எடு. நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன், குடிக்கிறியா? மோளே, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நானும் உன் கூட இருக்கணும். சைனீஸா, வெளில போடா. அதானே பார்த்தேன், முயல் மூஞ்சிக்கு ஆட்டத்தை பாரு. பொண்டாட்டி வந்ததும் துரத்துடுது அப்படின்னு சைனீஸ் அப்படியே மோளைக்கிட்ட வந்துட்டு பிரைட்டுக்கிட்ட வேறு லெவலில் பேசிட்டேன். ஜே கிட்ட பேசணும். ஓகே போ. இது வரைக்கும் இந்த மோளை பிள்ளை என்கிட்ட ஒரு பெரிய சென்டென்ஸ் பேசினதே கிடையாது. என்னை பார்த்தாலே பயப்படுது. இந்த கெத்தை எனக்கு போதுண்டா அப்படின்னு சைனீஸ் அப்படியே வெளில போயிடுறான். ஸோ மோளே அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு மெதுவாக போய் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறா. ஜேகேவும் மோளே வந்து உட்காந்தது ஹாப்பினஸில். அவனும் எழுந்துச்சு அப்படியே மோளே பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துட்டு ஷோல்டர் மேலே கை போடுறான். என்ன போட விடாதா? முறைகிற? அப்படியே குளிக்கும் போது ஃபுல்லாக கட்டி பிடிச்சிட்டேன். அப்போவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தோல் மேலே கை போட விட மாட்டேற? அது இல்லை, அது என்ன பேசணுண்டி உனக்கு? எதுக்கு இப்போ வந்த என்னை தேடி? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அப்போது நான் வரும்போது நீ பேசிகிட்டு இருந்த சைனீஸ் கிட்ட என்னை கூட்டிகிட்டு வர சொல்லி உன் பேரை சொன்னனா? மோலே அப்படின்னு சொன்னனா? இல்லை. என்ன சொன்ன? அந்த பிள்ளையை கூப்பிட்டு வாடா அப்படின்னு தானே சொன்னேன். எல்லா பிள்ளையும் நீ ஆயிடுவியா? சாரிலாம் வேணாம். முறையாமல் இருந்தால் போதும். இல்லை, நான் உங்ககிட்ட என்ன பேசணும்? ஃபஸ்ட்டு நீ எதை பேசுகிறதா இருந்தாலும் தூரமாக நின்று பேசாத. எனக்கு ஹர்ட் ஆகுதுல்ல. வா, பக்கத்தில் வந்து நில்லு. வா, புருஷன்கிட்ட வாடி, வா. இல்லை, நான் போகணும் அங்கே பிரைட். ஐயோ, அந்த பொட்டை நாய் பேர் ஏன்டி இப்போ சொன்னேன்? நானே என் பொண்டாட்டி என்னை தேடி வந்திருக்கான்னு செம்ம சந்தோஷத்தில் உட்காண்ட்ருந்தா திடீர்னு அந்த பொட்டை நாய் பேரை சொல்லிட்டியே. சரி, மன்னிச்சு விட்றேன். அவனெல்லாம் பார்த்து பயந்துட்டுருக்காத. வா. என்னடி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உனக்கு என்னதான் பிரச்சனை? அவன் உன்னை ஏதாவது பண்ணுறானா? அது இல்லை, அது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நீ உன்னை தொட விட மாட்டேன். நீ என்னை விட தைரியசாலிடி. இப்படி கண் கலங்கலாமா? சரி, எனக்கு இந்த மாதிரி அட்வைஸு நம்பிக்கைலாம் கொடுக்க தெரியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாமே சரியாயிரும். என்ன? எல்லாமே சரியாயிரும் சீக்கிரமா. இப்போ நீ அழுதுட்டுருக்கனா நாளை நல்லா சிரிப்பேன். அதொன்னும் இல்லை. நீ ஏன் காரமான பக்ஷன்னு கழிச்சு? அது இனி கழிக்காது யாருக்காகவும். ஏன்டி? ஏன்? நான் என்ன எவ்வளோக்கோ அதை கழிச்சேன்? உனக்காக தானே. சொல்லப்போனால் நான் அதை சாப்பிட்டதுனால தானே மனசு தாங்க முடியாமல் வந்திருக்கேன் என்கிட்ட என்னை தேடி. அது இல்லை, எல்லாரும் நல்ல பக்ஷன் கழிக்கன்னு. பக்ஷினி ஸ்பைசி பக்ஷன் கழிக்கன்னு எனக்கு அது இஷ்டம் இல்லை.
உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், சும்மா சீன் போடுறதுக்காக யாருனே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு மலையாளத்தில் சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியாடி? ஐயா, நான் அதொன்னும் பறையில்ல. வாயப்பொரு பொடி, நீயும் மலையாளத்து பேச்சும் அப்படியே பொம்பளை கங்காரு மாதிரி ஃபைட்டுக்கு வருவேன். பிரைட்டை சொல்லி தந்துடுவேன்னு கத்திக்கிட்டு இப்போ எதுக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க? எஞ்சி பொடி. அப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஆப்போசிட்டில் போய் நிற்கிறீங்க. போன்னு சொல்லிட்டா போயிடுவாளோ? இல்லை, நீ எப்படி போகிறேன்னு பாருண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை நீட்டுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா 2 பேரும்? அப்போ ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி இழுத்து அவன் 2 கால்குள்ளேயும் உங்களை வச்சு லாக் பண்ணிட்டு உங்கள் இடுப்பை நல்லா பிடிச்சிக்கிறான். என்ன இது? நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு கையை கொடுத்தா இப்படி பண்ணுறீங்க, விடுங்க, யாராவது நோக்கிட பெரிய பிரச்சனை ஆயிரும். மலபார் நாய்க்குட்டி, எந்த ஊர்லடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க? கிறுக்காடி நீ. என்ன பிராந்தன்னு சொல்லிட்டு இப்போ நீ பிராந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் எனக்கு அறியாது. நான் போட்டு விடுங்க. இல்லைன்னா அக்செப்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வெஸ்ட். ஐயோ, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட் பண்ணாத. இந்த அழகான கண்ணம் பழுத்துரும், சரியாடி? ஃப்ரெண்ட்ஸ். ஏ மோலே, ஃப்ரெண்ட்ஸ். என்னடி? ஃப்ரெண்ட்ஸ். நான் வாண்டடாக வந்து வெறுப்பேற்றுறியா? நான் வெறுப்பேற்றினா தாங்க மாட்டேன், பாக்குறியாடி? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், அதெல்லாம் நிறையா இருக்குது. பொண்டாட்டி மிஸ்ஸிங், வரியா? என்ன பொண்டாட்டி? நான் உன் புருஷன், நீ ஏன் பொண்டாட்டி? ஃபைனல் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லை, அதான் இல்லடி, ஆமாம் அப்படின்னு மோலியோட செஸ்ட் அப்படியே இழுத்து செல்லமாக அவன் மூக்கு வச்சு தேய்க்கிறான். ஜிகே, எந்த இது? இப்படிலாம் பண்ணாது. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். அல்ல, ஃப்ரெண்ட்ஸ். புருஷன் பொண்டாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், புருஷன் பொண்டாட்டி. இப்படி உன் கூட விளையாடி அவ்வளோ நாள் ஆச்சு பிராந்தா. உன்னோட இந்த பாசமான ஏக்கமான பார்வை நீ என்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன். அப்போல்லாம் உன்னை என் குழந்த மாதிரி அணைச்சிப்பேன் என் நெஞ்சோடு. இப்போவும் உன்னை என் நெஞ்சோடு அணைச்சி நான் உன் பொண்டாட்டி ஆமாம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. ஆனால் நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்டா. என்னால் இருக்க முடியல. எப்போவுமே உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அது மட்டும் போதும் என் லைஃப்பில். அந்த 17 வயசு பிராந்தனை தான் நான் இப்போ பார்க்குறேன். அவன் அப்போ எவ்வளோ சேட்டையாக இருந்தானோ அதே மாதிரி இப்போ மாறாமல் அவன் பொண்டாட்டிக்கிட்டே இப்படி விளையாடிட்டு இருக்கான். என்னடி சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? சொல்லு, புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாமா? ஏன் நம்ம புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுடி, தப்பு. ஏன், என்ன தப்பு? எந்த தப்பு? அப்போ ஜேகே அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசுகிறான். என்ன பண்ண போகிற? நான் கேட்டது தப்பு தான். எனக்கு நீ ஃப்ரெண்டாக வேண்டாம், நான் போகிறேன். இதை பார்த்துட்டு போ அப்படின்னு அவன் செஸ்ட்டை பார்க்குறான். உங்கள் ஐயோட டேட்டோ இருக்கும்ல, அதை அப்படியே பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த டேட்டோவை தொட வைக்கிறான். ஜேகே, இது என்னடி? இது தெரிலையா? நேற்று பாத்ரூமில் நீ இதை பார்த்துட்டே இருந்தது பார்த்தேன். இப்போது புதுசாக பார்க்குற மாதிரி நடிக்கிறேன், ஆனால் நடிப்பு வரல. இது தெரிலையா? இது என்னன்னு தெரிலையாடி? இல்லை, யாரோட கண் இது? இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நோக்குச்சா, அவ்வளோதான். அப்போ ஜேகே உங்களை தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு மிரர் முன்னாடி நிற்க வச்சு பின்னாடி அப்படியே க்ளோஸாக நிற்கிறான். இங்கே பாரு மோலே, நீ எதில் வேணாலும் தப்பிச்சுக்கலாண்டி, ஆனால் இதுக்குன்னால மறுபேச்சு பேசவே முடியாது. இதுதான் நம்ம லவ்வோட சிம்பிள். உன்னோட கண்ணு, என் போதை, என் பர்ஃபெக்ட் ட்ரக், என் நெஞ்சிலையும்
என் பேர் உன் நெஞ்சிலையும் இருக்கும். ஆ ஆ இருக்கும். அது மறந்துட்டியாடி? இது போட்டப்புறம் தான் நம்ம 2 பேரோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. நம்ம 2 பேரும் இன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நீ கேட்டல்ல நம்மளால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதான்னு? முடியவே முடியாது. ஏன்னா நீ எனக்காக படைக்கப்பட்டிருக்க, நான் உனக்காக. அப்படி இருக்கும்போது எப்படி காதலை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும்? அப்படின்னு உங்கள் மேலே சாஞ்சிட்டு அப்படியே உங்கள் சாரி அவுத்து பின்னாடி இருக்கிற ஜாக்கெட் பட்டனையும் அவுக்குறான். செக்கி வேணாம், செக்கி எனக்கு வேணாம். இல்லை நீ சொல்கிற இப்போ 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 ஜேகேன்றல்ல, உன் வாயிலிருந்து வருதில்ல, இந்த உதட்டுலேருந்து, அது உன் நெஞ்சில் இருக்கும். பார்க்குறியா? அப்போ என்னடி சொல்வ? அப்படின்னு உங்களை திருப்பி ஜாக்கெட்டை அப்படியே விலக்கி விடுறான். ஜேகே நான் இங்கேருந்து போய்கிட்டா பிரச்சனை ஆயிடும். நான் போகிறேன். இப்போ உன்னால் தப்பிக்க முடியாது. என்னடி இது? சொல்லு. ஏன் உன் நெஞ்சில் ஜேகேன்னு இருக்குது இந்த இடத்துல? இது யார் போட்டு விட்டா? இதெல்லாம் மறந்துட்டியா? இப்போ சொல்லு, இதை பார்த்து சொல்லு. இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம்? டேட்டுன்னு சொன்னால் கூட பிடிக்காதுடி உனக்கு. ஆனால் என்னை லவ் பண்ணுற ஒரே ரீசனுக்காக அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் பண்ணிக்கிட்டது தாண்டி இது என்னடி சொல்வ? டேட்டுனா பயந்து ஓடுவேன். ஆனால் எனக்காக என் பேரை உன் உடம்புல வச்சுருக்க. அப்போ சொல்லு, இது என்ன அப்படின்னு ஒயனோட நெஞ்சிலே அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி குத்துறான். என்கிட்ட எதுவும் கேட்காது. நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ சொல்லு, இது யார்டி இது? உன் வாயில் இப்போ ஜேகேன்னு வருதில்ல, அந்த ஜேகேவா அது? சொல்லு, யாருடி? எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ சொல்லு. எனக்கு தெரியாது, உனக்கு ஞாபகம் இருக்கு. இது யாரு? இந்த ஜேகே யாரு? உன் வாயில் இப்போ கூட ஒரு ஜேகே வந்துச்சு, அந்த ஜேகேவா? அவனா இது? சொல்லு, யார்ரி? எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு என்னடி ஞாபகம் இருக்கு? உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காதுல்ல? இதெல்லாம் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்டி என்ன சாகடிக்கிற? அப்படின்னு பிடிச்சி அவளோட நெஞ்சு அப்படியே நல்லா அமுத்துறான். அப்போ டக்குன்னு அவன் மூஞ்சில ஜேக்கி, என்னடி இது? என் ட்ரெஸ் கொடு. மோளே நின்று, ஒரு நிமிஷம் நின்று கொடு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்குறா. அப்போ ஜேகே அங்கேயே உட்காந்துருக்கான் ஷாக்கில். ஜேகே இது மறந்துடு என்ன? மோளே ஒரு நிமிஷம் இரு, இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் போகணும். மோளே என்ன அதுக்குள்ளே போகிற? விட்டுருங்க, போகணும் அப்படின்னு சைனீஸை பார்த்து பயந்து மோளே ஓடிடுறா. அப்படியே அவள் சாரீலாம் பிடிச்சிட்டு சைனீஸ் அப்படியே உள்ளே ஓடி வந்துட்டு, மச்சான் ஜாலியாக இருந்த போல், ட்ரெஸ்லாம் கலைஞ்சு அண்ணி அப்படியே ஓடுறாங்க. என்னடா பேய் பிடிச்ச மாதிரி திரும்பி உட்காந்துருக்க? டே 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 மோளையை கூப்பிட்டேன். அவள்கிட்ட நான் உனக்கு கேட்கணும். அவள் போயிட்டாளா? டே என்னடா ஆச்சு முயல் குஞ்சா? திரும்பியே உட்காந்துருக்க. அவ்வளோ வெக்கமா? அதெல்லாம் ஓடிட்டா. திரும்பி என்ன பாரு. டேய் என்னடா மூஞ்சி ஃபுல்லாக பாலாக இருக்கு? பால் குச்சியா என்ன? இல்லையே, மூஞ்சி ஃபுல்லாக. டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா. மூளைக்கிட்ட ஸ்கின் கேர் தானே கேட்டுட்டு இருந்தேன், எப்படி வெள்ளையாகணும்னு. என்கிட்ட சொல்லாமல் பால்லே மூஞ்சி கழுவிட்டு இருக்கியா நீ? டேய் இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா? உனக்கு அழகான பொண்டாட்டி கச்சிச்சில்ல, இதுக்கப்புறம் யாரை மைக்கடா இப்படி ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்ருக்க? 20 வருஷம் உன் கூட இருந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவை உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக வாழ்க்கை எல்லாமே அதுக்கு நீ அழகாக இருக்கணும்னு ஏதாவது க்ரீம் கொடுத்துருக்கியாடா? அட்லீஸ்ட் நினச்சிருக்கியாடா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு? சைனீஸா, நான் செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கேன். பாரு, இது மாதிரி பேசாமல் அவள் வெளில இருந்தால் கூப்பிடுறேன். எனக்கு அவள் ஒரு பதில் சொல்லி ஆகணும். அவள் எனக்கு தப்பிக்க முடியாது. அவளை கூப்பிட உள்ள. டேய் ஜேகே, இன்னும் உனக்கு என்னடா ஸ்கின் கேர் வேணும்? இன்னும் பாலெல்லாம் உன் மூஞ்சியில் ஊற்றணுமாடா?
டே சைனீஸா, நீ நிலமை புரியாமல் ஏதேதோ பேசிகிட்டு இருக்கடா. டே அது வேறடா, சீனே வேறடா. என்ன சீன் வேற? உனக்காக ஆசாசையாக பாலே கிடையாது இந்த கரும முடிச்ச பில்டிங்கில் எங்கேருந்தோ கொண்டு வந்து உனக்காக அழகாக மூஞ்சிலெல்லாம் போட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன பேச போகிற நீ? அவங்க மனசை உடைக்க போறியா? இப்போ எதுக்கு நீ பழைய படத்தில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த சீனே வேற சைனீஸா, புரிஞ்சுக்கோடா. அவளை கூப்பிட்டு வாடா. அப்போ எனக்கும் அந்த பால் வேணும், நானும் மூஞ்சியில் போடணும். அப்போ அவளை கூப்பிட்டு வந்தால் எனக்கு கொடுக்க சொல்வியா? டே அதை எப்படி உனக்கு கொடுக்கணும்? அது இவன் வேற நேரங்காலம் தெரியாமல். சைனீஸா, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குடா. என்ன கன்ஃபியூஷனு? அது எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது? எல்லாமே சொல்லியிருக்க, உன்னோட முதல் இரவு முதல் கொண்டும். இது சொல்ல மாட்டியா? என்னாச்சு? அது இந்த பால் இருக்குல்ல. சரி, அது மோலையெல்லாம் டம்ளர்லலாம் கொண்டு வரல. அப்புறம் பால் வருதுடா. அதனால தான் பேண்ட் ஜிப்பு எல்லாத்தையும் கழட்டி உட்காண்ட்ருக்கியா? எங்க அப்படின்னு ஜிப்புக்கிட்ட கை விடுறான். என்னடா பண்ணுற? உனக்கு பால்லாம் வருதாடா? இறைவன் கொடுத்த பெரிய சக்தியாக இருக்கும் போலையே. டே எங்க ஒரு டைம் விலை வச்சு காட்டுடா, பால் விலை வச்சு காட்டுறா கையில். சைனீஸா, எனக்கு இல்லைடா. அப்புறம் அது எப்படி சொல்கிறது? டே சைனீஸா, பால் வருதுடா. யூ மீன் மோலே? டே ஜெகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, நீ அப்பா ஆக போகிற. டேய், அப்பா ஆனால் எப்படி அது வரும்? அது குழந்தை இருந்தால் தானடா வரும். டேய், அப்போது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உன் மூளைவோ இல்லை உன் குட்டி மோனேவோ வாழ்ந்துட்டுருக்காங்க. டேய், எங்கடா இருக்கும் இந்த குழந்த? ஒரு வேளை கேரளாவில் இருக்குமோ? ஐயோ, பைத்தியம் பிடிக்குதுடா. டே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குடா. எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குடா. ஜேகே, என்கிட்ட நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி நாங்கள் 2 டைம் தான் இருந்திருக்கோம், குழந்தெல்லாம் இருக்காதுன்னு. பார்த்தையா உன் மூஞ்ச காட்டிட்ட? டே ஆமாடா, எனக்கு டே சைனீஸா கூப்பிட்டு வந்தாள் அவளை. நான் இந்த பிரைட்லாம் ஜெயிலுக்கு போயிட்டானே, அப்போது அந்த 1 வாரம் என் கூட தான் இருந்தாள்ல. இந்த 1 வாரம் ஃபுல்லாக வச்சு செஞ்சேன்டா நான். பாத்தியா, உன் குஞ்சு அமைதியாக இருக்காதுடா. எனக்கு தெரியும்டா, நீ அமைதியாக இல்லைனாலும் உன் குஞ்சு இருக்கே, அது தனியாக ஆட்டம் ஆடும். அந்த ஆட்டத்தில் பிறந்த குழந்தை தான் அது. அதனால தான் இன்றைக்கி உனக்கு இந்த மூஞ்சியில். அதோடு நிறுத்திக்கோ. அப்போ நான் அப்பாவாடா? மோளைக்குட்டி அம்மாவா? அதை தானடா சொல்லிட்டுருக்கேன். அப்போ அந்த குழந்தை இருக்கா இல்லை செத்து போயிருக்குமாடா? டேய், நீலாம் ஒரு அப்பாவா? செத்து போயிருக்குமான்னு கேட்குற? இல்லைடா, அக்கா வீட்லேயும் இல்லை அவள் இருக்கும்போதும், மின்னுக்கிட்டேயும் இல்லை. அப்போ எங்கடா இருக்கும்? சூத்தில் இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, கேரளாவில் ஒரு ஊருக்குள்ளே இருக்கும். டே, ஆனால் அவன் ஏன்டா என்கிட்ட சொல்லலை? அவன் ஏன் எப்படி இருக்கா? எனக்கு மூளையை பிடிக்கவே இல்லைடா. டே ஏன் இப்படி பொசுன்னு பேசுகிற? உனக்கு குட்டி மோலேவா இல்லை குட்டி மோனேவான்னு தெரில. நான் வேறு மாமா ஆயிட்டேன். எல்லா எஃப்எஃப்லேயும் கடைசியில் மாமா ஆயிடுறேன். டே, குழந்தைய பற்றி மட்டும் பேசாத சைனீஸா, மனசுலாம் வலியுதுடா. அவனை ஏமாற்றிட்டாடா அவன். இந்த மூளை குட்டி இருக்காளே, அவள் சரியான கேடிடா. அவள் குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் குட்டி குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் குழந்தை இல்லைடா. அவள் ராட்சசிடா. டே, எதுக்கடா இப்படி திட்டுறா அந்த பிள்ளைய? ஐயோ, எனக்கு பாடுறா சைனீஸா, எனக்கு நான் அப்பா ஆனதே பெரிய ஷாக்கு. இதில் இவன் ஏன்டா ஓடுறா டே, எனக்கு அவளை பார்க்கணுண்டா இப்போவே. எப்படியாவது கூப்பிட்டு வாடா மச்சான், நான் கேட்டே ஆகணும். என்னடி இது, எங்கேருந்துடி உனக்கு இப்படின்னு? எனக்கு அவளை பார்க்கணுண்டா அவளை. டே
காமாகுடா. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, காமாகு காம். ஆனால் ஜேகே நீ படே ஆள்றா, குழந்தைய பெற்றுக்க மாட்டேன், அப்பாலாம் ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல குட்டி மூளையவே வச்சுட்டு நல்லா ஜாலியாக இருக்குல்ல. சைனீஸா நானே கடுப்பில் இருக்கேன். அப்போது நான் எவ்வளோ ஷாக் ஆனேன்னு எனக்கு தாண்டா தெரியும். இரு நான் அவ்வளோ ரூம்லேயே போய் பார்த்துட்டு வரேன் இரு அப்படின்னு ஜேகே வெளியில் வந்துட்டுருக்கான். இங்கே நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டு பிடிச்சிட்டு, கடவுளே அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குமா? எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துருச்சு. நான் என்ன பண்ணும்? அவன் வந்து கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? கடவுளே அவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்கக்கூடாது என் பிராந்து குட்டிக்கு. இது நார்மலாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் விட்டுறணும். எனக்கு பாப்பா இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் தான் அப்பான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. எப்படியாவது ப்ளீஸ் அவன் ஃபஸ்ட்டு உன்னால் அப்பா ஆக முடியும்னு அதுக்கு டிசர்வ்னு நான் நம்ப வச்சதுக்கப்புறம் இந்த குழந்தைய காட்டலான்னு வச்சுருந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் காட் அவனுக்கு தெரியக்கூடாது. மோலே மோலே, ஐயோ கடவுளே அவன் வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது. ஏய் பாத்ரூம்குள்ளே தான் இருக்குன்னு தெரியுது, வெள்ளவாடி. எந்த பிரச்சனை? மயிரில் பிரச்சனை, வாடி வெள்ளவாடி. ரொம்ப கோவமாக இருக்கான். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமோ அந்த அறிவெல்லாம் அந்த பையனுக்கு இருக்கா? இவனுக்கு பொண்ணுங்களை பற்றி எல்லாமே தெரியும், இது தெரிஞ்சிருக்கக்கூடாது. காட். மொலே வெளியில் வரையா இல்லையா? நான் வரேன் அப்படின்னு மெதுவாக வெளியில் வரீங்க. ஜேகே அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்கான். பட் அவன் ஃபேஸில் அந்த பால் துளிங்கெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு உனக்கு சிரிப்பு வருது. ஏய் எதுக்கடி சிரிக்கிற? இல்லை ஞான் சிரிக்கல. இங்கே வா என்ன மறைச்சிருக்கேன் என்கிட்ட, இங்கே வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து வாலில் பின் பண்ணுறான். என்ன மறைச்சு? ஞான் எதுவும் மறைக்கல. எதையோ மறந்துடுன்னு ஓடுனல்ல, எதை சொன்னேன்? அது ஃபேஸிலலாம் பால். எந்த பால் குடிச்சது துடைக்காம? ஏய் நீ நடிக்காதடி. ஏய் இது காரணமே நீ தான். இப்போ என்ன நடிக்கிறியா? என்னடி இது? எந்த இது? என்ன இது? பால். எப்படி பால் எப்படி? என்ன கேட்குற? எனக்கு புரியல. பால் எப்படி மூஞ்சில? அது எனக்கு எப்படி அறியும்? அது உங்களுக்கு தான் அறியும். ஐயோ உன்னை பிடிச்சி அப்படி அமுத்துனப்போ எப்படி பால் என் மூஞ்சில் தெரிச்சுது? இது என்னடா புது பிரச்சனை? எனக்கு எப்படி அறியும்? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் போகணும் இல்லை, நீங்கள் எந்த போங்க, பிரச்சனை பண்ணாமல். இங்கே பாரு, உனக்கு தெரியும் சரியா? நடிக்கிறேன்னு எனக்கும் பச்சையாக தெரியுது. எனக்கு ஆல்ரெடி செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கேன். சொல்லு, எப்படி பால் என் மூஞ்சியில் வந்தது? இப்போ எதுக்கடி சிரிக்கிற? நானும் கத்தக்கூடாது, சரி பொறுமையாக பேசலான்னு சிரிச்சுட்டே பேசுகிறேன். அதுக்குன்னு நான் உன்னை சிரிக்க சொல்லலை. எதுக்கு சிரிக்கிற? ஏன் இன்னும் துடைக்காமல் வந்திருக்க நீ? அது ஏன் இஷ்டம், நீ சொல்லு. இது என்ன ரீசனு? என்னடி ரீசனு சொல்லு. எப்படி அது தெளிச்சது என் மூஞ்சியில்? எப்போ பாரு காஜிலே இருந்தால் இப்படி தான் தெரிக்கும். என்ன சொன்ன? என்ன அப்படின்னு மூளையோட கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறான். ஆண்டவரே சொல்லு, இப்போ என்ன சொன்ன? அதே தான், பால் எப்படி தெளிக்கும்? அதுதான் நானும் கேட்குறேன், எப்படி பால் தெளிச்சது மூஞ்சியில்? அதுக்கு தான் நான் ஒரு பதில் சொல்லிச்சு. எப்போ பாரு அங்கே இருந்தால் பால் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிற வேண்டியது, அது அப்படியே இமேஜினேஷன் இல்லாமல் ரியாலிட்டியில் வந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்க வேண்டியது. அப்போ என்னடி சொல்ல வர? இந்த பாலை நானே மூஞ்சியில் தெளிச்சுட்டு உன்னோடதுன்னு வந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் நாடி. இப்போ சொல்லியாச்சா பதில்?
இதுதானே உண்மை? இது பற்றி எனக்கு அறியாது, எனக்கு தெரியாது. இங்கே பாரு, இங்கே பாரு, நீ அவ்வளோலாம் ஐயோ ஏன்டி இது ஐயோ நான் எப்படி கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரிலடி. சரி ஒன்று கேட்குறேன், அப்படி இருந்தால் பால் வருமா? ஐயோ நீங்கள் என்ன நெட்டில் சர்ச் பண்ண வேண்டியதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னடி நீயும் போகிற? இங்கே பாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். சொல்லு, எதுக்காக வந்துச்சு அந்த பால்? எனக்கு தெரியாது. இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். மறுபடியும் அமுத்தி பார்ப்பேன். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லணும் எதுக்கு வருதுன்னு. மறுபடியும் வரு? இல்லை நீங்கள் இங்கேருந்து போங்க. இப்போது கண்டுபிடிக்கிறேன்டி, வா. இப்போ மறுபடியும் மட்டும் பால் வந்துச்சு, நீ என்கிட்ட சொல்கிற சரியா எதனால் வருதுன்னு? அது நான் நைட்டு நிறைய பால் குடிச்சிருப்பேன், அதனால. அப்படி குடித்தா வருமா? தெரியாதா? அப்படி குடித்தா வருமா? சொல்லு மோளே, என்னை பார்த்து சொல்லு. ஆமாம், நான் நேற்று வேறு நிறைய பால் குடிச்சிட்டேன். ரோஸ் மில்க்கு, பட்டர் மில்க், அதெல்லாம் ஹெல்த்துக்கு வேறு நல்லதுன்னாங்களா, அது குடிச்சனால வந்திருக்கும். அப்போ அது உண்மையா? அப்படிதானே? வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, வேற என்ன இருக்க போகுது? அப்போ எதுக்கு சிரிக்கிற? அப்போ எதுக்கு சிரிக்கிற நீ? நான் சிரிக்க கூடாதா? சரி, நீங்கள் என்ன நினச்சிங்க? அது ஒரு செகண்டில் ஆனால் சொல்லு, பால்லாம் அதிகமாக குடிச்சா இப்படி நெஞ்சு மேலேயா போய் நிற்கும்? ஓ, ஏன் அங்கே போய் நிற்கிது? சயின்ஸ் டீச்சராக வந்துடட்டா? இங்கேருந்து போங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. ஒரே ஒரு டைம் லாஸ்ட்டாக கேட்குறேன், அதிகமாக பால் குடிச்சனால தானே வந்தது? வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடா பிராந்தா மடையா, எப்படி நம்பிடுச்சு பாரு. இவனை வச்சுக்கிட்டு. ஆமாம், சரி. அப்போது இனிமேல் அதிகமாக குடிக்கிறியா? எதுக்கு? குடி, நானும் குடிக்கணும், அதான். குடிடி, அப்போது நானும் குடிக்கலாம்ல, அதான். சரி, நாளைக்கு வந்து வரேன், பாய் அப்படின்னு ஓடிடுறான். நீங்களும் எட்டி பார்த்து சிரிச்சிட்டு. இந்த பிராந்தனோட ஐயோ எது சொன்னாலும் நம்பிடுது, கடவுளே. மூஞ்சி கூட தொடிக்காம சோ அப்படின்னு அவனை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே கெத்தாக அந்த பால் தொடைக்காமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜெயே, என்ன அது? மூஞ்சியில் பால் அபிஷேகண்டா, வேலை பாரு மூடிட்டு. யாழோட பால் என் மூஞ்சியில். ஐயோ டே ஜெய, என்னடா கேட்டியா? என்ன குழந்த, பையனா இல்லை பொண்ணா? டே சப்புன்னு அப்படின்னு வெய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் டே இந்தா ஃபஸ்ட்டு கிளாத்து, ஃபஸ்ட்டு மூஞ்சி தொட. என்ன? அவளோட பால் பஞ்சாமிருதம் என் மூஞ்சியில் இருக்குது, அதை நான் தொடையணுமா? நான்லாம் தொடைக்க மாட்டேன். டே அசிங்கம் பண்ணாத ஜெயே, தொட இந்தா. டே புரிஞ்சுக்கோடா, அதெல்லாம் காதல்றா. நான்லாம் தொடைக்கல, அது அப்படியே இருக்கட்டும். எப்போ போட்டுமோ அப்போ போட்டோம். என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா ஜெயே. அப்புறம் கேட்டதுக்கு பதில் வரவே இல்லை. குட்டி மோனேவா இல்லை குட்டி மோளேவா? மயிறு. என்னடா அது? ஆள் இருக்கால, ஆள் மோலே, அவன் நைட்டு நிறையா பால் குடிச்சிட்டாலாமாடா, அதான் அதனால் அப்படி வந்துச்சுன்னு சொன்னான். ஜெயே டேய் டேய் எதுக்குடா சிரிக்கிற? எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லைடா. அப்படியா? பால் அதிகமாக குச்சினால வந்ததா? சேர்றா. டேய் சைனீஸா, நீ எனக்கு கலாயிற மாதிரி இருக்கு.
இல்லை எனக்கு சரியில்லை. அது ஆமாம் உண்மைதான். அவளே சொல்லிட்டாடா, அதான்டா உண்மைடா. என்னடா நீ சிரிச்சிட்ருக்க? மச்சான் டே இல்லை, எனக்கு நீ இவ்வளோ நாள் நீ காஜியாக இருந்த, ஆனால் உனக்கு இவ்வளோதான் அறிவு அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு என் காஜி அறிவு மேலே ரொம்ப பெருமையாக இருக்குடா. அதான் உன்னை விட நான் கெத்துடா ஜேகே. சைனீஸா அப்பெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, நான் தான் கெத்து. இல்லைடா நீ குழந்தடா. நீ 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 உண்மையாக நீ ஒரு குழந்த. சைனீஸா குழந்தைன்னு மட்டும் சொல்லாத, அப்புறம் ஓடி வந்து கீழே பிடிச்சி தொங்கிடுவேன். சொல்லாத. நீ குழந்தடா, உன்னை விட நான் தான் கெத்து. டே எங்க சொல்லு அப்படின்னு சைனீஸ் அப்படியே ஓடுறான். ஜேகே அப்படியே துரத்துறான். அப்போ கரெக்டாக பிரைட் மேலே மோதி ஜேகே பின்னாடி போகிறான். இந்த தாயோடியா தலை. என்னடா மூஞ்சி ஃபுல்லாக பால் பீச்சிருக்கு? டே சைனீஸா மூடிட்டுரு. டே சைனீஸா நீ என்னடா இப்படி சிரிக்கிற? ஃபன் நடந்திருக்கு போலே, மிஸ் பண்ணிட்டேனா? தலை உன் தம்பி சரியான ஃபன்னு தலை. பால் இருக்குல்ல, பால். சைனீஸ் டே ஜேகே ஈர்றா, அவன் ஏதோ சொல்ல வரான். சைனீஸா நீ சொல்கிறா. அது தலை ஜேகேன்ட்டு பால் கறக்கலான்னு மாட்டிக்கிட்ட போய் கறந்துருக்குறாப்புல. அப்போது பால் குண்டால் பீச்சு அடிக்காமல் மூஞ்சிலேயே அச்சிருச்சு. சரி. ஐயோ இவனுங்க வேறு எப்படி பேசிகிட்டு இருக்காங்களே. இவனுக்கு அறிவே இல்லை. மூஞ்சியை தொடச்சிருந்தா இதெல்லாம் கேட்டிருப்பானோ அந்த பிரைட்டு. ஐயோ மேலே பார்க்குறான். மேலே என்னடி என்ன லுக் விட்டுட்ருக்க? டே சைனீஸா நீ சொல்கிறா. அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், எப்பட்றா அதுக்கு இவ்வளோ பால் வருதுன்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னா? தலை நீ யாருன்னா என்ன சொல்வ தலை? நானாக இருந்திருந்தா புதுசாக குட்டி போட்டிருக்கு அதனால் பால் வருது அப்படின்ட்டு இருப்பேன். தலை நீ ஜீனியஸ் தலை. நீ 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 ஜீனியஸ் தலை. சரி ஜேகே என்ன சொன்னான்? என்ன இவனுங்க இப்படி பேசிக்கிறாங்க? அப்போ எனக்கு தான் அதுவும் தெரியலையா? அந்த மோலே நாய்க்குட்டியை நம்ம ஏமாற்றிட்டாளா? இந்த ஜேகே என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாட்டுக்குட்டி இருக்குல்ல, அந்த மாடு, அது அவங்க அம்மா கிட்ட அதிகமாக பால் குடிச்சிச்சான். அந்த பாலை அதிகமாக பீச்சு அடிச்சிச்சான் அவன் மூஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டான் தலை. அப்புறம் 2 பேரும் அப்படியே ஹைஃப் அடித்து சிரிக்கிறாங்க. ஜேகே அப்படியே மேலே உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி முறைச்சிட்டே. ஓத்தா அப்போ என்னை ஏமாத்திட்டியாடி? நானும் நம்பிட்டேன் நீ பால் குச்சினா அதிகமாக அங்கே வந்துருச்சுன்னு. அப்போ நீ அறிவாளி, நான் குழந்த. ஐயோ என்னை முறைக்கிறான். நான் எப்படியோ கன்சோல் பண்ணி இந்த குழந்தைய அமுச்சு வச்சேன். இப்போது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போய் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து கேட்போம். இருடி உனக்கு இருக்கு இரு. ஜேகே என்னடா உலகம் தெரியாமல் இருக்க? தலை சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். எனக்கும் தெரியும் குட்டி போட்டிருந்தா தான் பால் வரும்னு. ஐயோ முறைக்கிறானே. நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா மேலே பார்க்குற? இல்லை சும்மா சைனீஸ் தான் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் போகிறேன் அப்படின்னு ஜேகே போயிடுறான். ஓகேடா இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஸ் கியூ ஆல்.